ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி ராகி திணை அரிசி வச்சு தாங்க. ராகி திணை அரிசியும் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு ராகி எடுத்துக்கிறேன். அதே கப்புலையே 1 கப்பு அளவுக்கு திணை அரிசி எடுத்துக்கிறேன். நம்ம எல்லாமே ஒரே கப்புலையே மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 கப்புக்கு 1/2 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கண்டிப்பாக சேருங்க, உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடாது வெந்தயம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. ஒரு 10 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும், அப்போ தான் ராகி நமக்கு நல்லா அரைப்படும். ஓவர் நைட் கூட இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஊற வச்ச எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணிலாம் இல்லாமல் சேர்த்து ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இல்லைன்னா நமக்கு ராகி அரைப்படாது, திப்பி திப்பியாக இருக்கும். அரைச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சே நல்லா கலந்து விட்டுலாங்க. நல்லா கையை வச்சு நம்ம கலக்கும்போது நல்லா மாவு நமக்கு புளிச்சு வரும். இதை ஒரு 5லேருந்து ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஒரு 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு ஓரளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. இது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ராகி சேர்த்துருக்கனால அந்த கலர் அந்த மாதிரி இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. இதை நல்லா கலந்து விட்டுலாம். கலந்து விட்டு நமக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மீதி மாவை ஒரு 2லேருந்து 3 நாள் வரை நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக நம்ம இந்த மாவை ஸ்டோர் பண்ண முடியாதுங்க. மில்லட்ஸ் மாவு ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சு வந்துடும், மேக்ஸிமம் 3 டேஸ். இப்போ இதை வச்சு நம்ம ஒவ்வொரு ரெசிப்பியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம ப்ளைன் தோசை தாங்க செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நார்மலாகவே இந்த தோசை வந்து நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக வருங்க. சாப்பிட்றதுக்கு கூட கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நமக்கு விருப்பமான ஒரு தக்காளி சட்னி, ஒரு சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே தோசையை நம்ம கிட்ஸ்லாம் லைக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நம்ம ஒரு ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம செய்கிறதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க. வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மசாலா தான் ரெடி பண்ண போகிறோம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்புலாம் நல்லா பொரியதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி உதுத்து விட்டு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், நம்ம ஆல்ரெடி வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இது நார்மலாக நம்ம எப்போ உருளைக்கிழங்கு மசாலா செய்வோம்லாம் அதே மாதிரி தாங்க. இது கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுலாம். சும்மா கொஞ்சமாக அந்த பிளேட்டில் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. ஒன்று சேர கலந்ததுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கணுன்னா இந்த ரெசிபி ரெடி ஆயிருச்சுங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இந்த மசாலா வச்சு நம்ம ஒவ்வொரு ரெசிபியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தோசைக்கல்லில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்டஃப்பை உள்ளே சேர்த்துக்கலாங்க. உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுருங்க. இது மேலேயே கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாங்க. மாவு சேர்த்து நல்லா உள்ள ஸ்டஃப் இருக்கிற மாதிரி நல்லா கவர் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் விட்டு இது 2 சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஸ்டஃப்டு ஹெல்த்தி தோசை ரெடிங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மில்லட்ஸ் ரெசிபியெல்லாம் குழந்தைங்க கண்டிப்பாக வேணான்னு சொல்ல மாட்டாங்கங்க. இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான். என் வீட்டு பசங்களுக்கு நான் இப்போலாம் செஞ்சு கொடுப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. இதை அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு நம்ம சாண்ட்விட்ஜெலாம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கெச்சப்லாம் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து அப்படியே டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கிட்ஸுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி மில்லட்ஸை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையே வச்சு ஒரு ஸ்டஃப்டு பனியார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூடான பனியாரக்கல்லில் பாதி அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக இந்த மாதிரி பனியார மாவு அந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாம். இது கூட இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவை உள்ளே சேர்த்து அது மேலே மறுபடியும் மாவு ஊற்றி அதை ஃபில் பண்ணி விட்டுறலாங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இல்லை பொறுமையாக 2 சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா
இந்த ஹெல்த்தி ஸ்டஃப்டு பணியாரம் ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியெல்லாம் ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம சட்னிலாம் தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். இப்போ இதே மாவு வச்சு ஒரு மெல்லிசாக ஒரு தோசை ஊற்றிக்கலாம். மெல்லிசாக தோசை ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்து நல்லா ஸ்டஃப் பண்ணி எடுத்தாலும் இந்த தோசையும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. தோசையை மட்டும் கொஞ்சம் மெல்லிசாக ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் நிறையவே ஃபில்லிங் வச்சுக்கலாம். இந்த ஃபில்லிங்கை உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஸ்டஃப்டு தோசை ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு ரெசிபியையும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஷீலா எர்னஸ்டோட ஹெல்த்தி குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் பணியாரத்தை பிச்சு காமிக்கிறேன். இந்த ஸ்டஃப்டு பணியாரம் நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள அந்த உருளைக்கிழங்கு மசாலாவோட காரமெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.